2025 ஆரம்பிச்சது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வருது. தேட்டருக்கு வர வேண்டிய படம்லாம் வராமல் போகுது, வரவே வராதுன்னு நினச்ச படம்லாம் வருது. நமக்குலாம் பாடவே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்பிரேஷனு இவர் தான். இவரை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த படம் நான் எடுக்கிற நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி காணாமல் போச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு கம்பேக். தப்பு பண்ணது அவன், தட்டி கேட்போம் இல்ல தட்டி கேட்போம். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னே பாதி பேர் மறந்துருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. இங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் பொம்பளைங்களோட நின்னுட்டு இருக்கான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. இந்த படம் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு தெரியவும் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஹைப்பே வந்திருக்குன்னு சொல்லணும். இந்த பாட்டுக்காகவே தியேட்டருக்கு கட்டாயம் போயாகணும் போலயே. வாழ்க்கையில எதை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எதுல ஜெயிச்சா வாழ்க்கையை ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஹாய் ஃபர்மி, நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மத கஜ ராஜா இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 2013 வருஷம். அப்போலாம் நம்ம நோக்கியா போன் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலம். 12 வருஷத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் காலத்தோட படம் வந்திருக்கு. என்னது எம்ஜிஆர் காலத்தோட படமா? இந்த படத்தோட ஷார்ட் ஃபார்மே அதான், எம்ஜிஆர், மர கத ராஜா. எம்ஜிஆர். நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாது. காலண்டர் அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பணும்னா, நான் அப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் விஷால் அவர்கள் பாடின இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்கு. அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா சுந்தர் சி சாரோட டைரக்ஷன்ல விஷால், சந்தானம், வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி, மனோபாலா, மணிவண்ணன் சார், பிரகாஷ் ராஜ், மொட்ட ராஜேந்திரன், மயில்சாமி அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விஷயத்துல நீ ரொம்ப லக்கி மச்சான். தெரியும்டா, என் பொண்டாட்டி பாக்குறதுக்கு சுமாரா இருந்தாலும் மனசளவு சூப்பர். அதானே? சேச்சே, உன் பொண்டாட்டி சொல்லப்பா, உன் மாமியார் செம்ம சூப்பர். இல்லனா சோனு சோட் நடிச்சிருக்காரு. தேவி படத்துல கூட தமன்னாக்கு பேரா ஒருத்தர் வருவார்ல, அவருதான். நான் மலைப்பாம்பு மாதிரிடா. தலை தமிழ்நாட்டிலும் வாழ டெல்லியிலும் இருக்கும். எங்க தொட்டாலும் சுத்தி சுத்தி அடிப்பேன். விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக் வேற. நான் இது வரைக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், சினிமா இண்டஸ்ட்ரியில. இது ஒரு மிராக்கிள். தேங்க்யூ. கம்பேக்னா இதான்டா கம்பேக். 12 வருஷத்துக்கு அப்புறம் இதே லெவல் கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா தேவைடா. வழக்கமா எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். இந்த படத்துல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பெரிய பெரிய ஃபைட் சீனு, நிறைய சிரிப்பு, விஷால் ரீசனே இல்லாம ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றது. இதானா நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவலோட வைபே. இப்போவும் சொல்றேன், சண்டைனா சண்டை, சமாதானம்னா சமாதானம். கிணத்துல உழுந்து செத்தவனை பார்த்திருக்கேன், வாழ்ந்தவனை இப்பதான்டா கம்பி இந்த இடத்துக்கு குத்துறா. இந்த கம்பி. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல விஷால் சாருக்கு பியர்டே இல்ல, ஆனா இப்போ அவரோட பியர் ஹேரோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு காலமே மாறி போச்சு. இந்த படம் இப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் வர்றது எப்படி தெரியுமா இருக்கு? மச்சான் எனக்கு கல்யாணம், மறக்காம கண்டிப்பா வந்துடுறான்னு இன்விடேஷன் வைப்போம். மச்சான் கண்டிப்பா வந்துடுறேன்டான்னு சொல்லுவான். அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வைப்போம். அப்பதான் அவனை பார்ப்போம். அது வரைக்கும் ஆளை கண்ணிலேயே பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம விஷாலு மறுபடியும் ஆக்ஷன் ஹீரோவா மாறிடுவாரு. நம்ம சந்தானம் சாரோட டைமிங் காமெடி சொல்லவே தேவையில்ல. பொங்கலுக்கு விடாமுயற்சி படத்தோட இடத்த நிரப்பிருக்கு. கட்டாயமா இந்த படத்தால தான் முடியும்னு நினைக்கிறேன். பக்காவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா இருக்க போகுது. எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ண ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தாரு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு 15-20 நிமிஷம் விஷால், சந்தானம், மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் எபிசோடு. எல்லாருமே மனசு விட்டு சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் இந்த படத்தில். ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் கேட்பார், எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை, ஆனால் அவர் நினைவுகளை இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்ட்டு நம்பிக்கை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயோ ஃபேமிலி கூடயோ படத்தை பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போனீங்கன்னு வைங்க, மறக்காமல் அவங்கள்ட்ட சொல்லுங்க, மச்சான் இது படம் இல்லைடா 12 வருஷத்துக்கு அப்புறம் வர அதிசயம்டான்னு சொல்லுங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது.
இவங்க 2 பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்ணி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருறேன், இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நானும் 12 வருஷம் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தட்டா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பை. அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா